இவன் மத்திய போர்ஸ், அந்த போர்ஸ், இந்த போர்ஸ், எந்த போர்ஸையும் இவங்க கொண்டு போய் உள்ள தீபம் ஏற்றினாலும் 144 அதெல்லாம் சார். நான் நம்ம சிஎம் எத்தனையோ நடவடிக்கை எடுத்திருக்காரு. எனக்கு திருப்பரங்குன்றத்தில் எடுத்த நடவடிக்கை ஹேட்ஸ் ஆஃப் சார். அது உண்மையிலே கில்லி மாதிரி. நான் அந்த கில்லியை சொல்லலை, இந்த கில்லி மாதிரி ஒரு விஷயத்த அன்னைக்கே பட்டுன்னு முடிச்சது சார். எனக்கு அந்த கரூர் விஷயத்துல கூட நான் கொஞ்சம் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா இவ்வளவான உங்களுக்கு பெருந்தன்மையோட இருக்கிறது ஏன்னா அப்படிமே. ஆனா இந்த விஷயத்துல அது எல்லாத்தையும் மூடி மறைக்கிறோம், அந்த எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி இந்த விஷயத்த திருப்பரங்குன்றத்தை சார் விட்டுருந்தா இன்னொரு சார் இன்னொரு ஆயிருக்கு. ஆக ஒரு மனுஷன் எங்க கையில் எடுக்கணும், எங்க எதை தெளிவா எடுத்து இந்த திருப்பரங்குன்றத்தை இப்பயும் சொன்னேன் அண்ணன்ட்ட, ஆனா திருப்பரங்குன்றம் தோத்து போயிட்டாங்களே, அப்புறம் மறுபடியும் எதுக்குண்ணே அப்படின்னா, இல்லைண்ணே உச்ச நீதிமன்றம் சின்ன தொடுப்பு இருக்குன்னு, அங்கேயும் தொடுத்துலாம் வர முடியாது. ஏன்னா ஆரம்பமே இங்க அடிச்ச அடி இருக்குல்ல, வாழ்க்கையில இனிமே தமிழ்நாட்டை நினைச்சே பார்க்க முடியாத மாதிரி அடி. இனிமே அவங்க எங்கேயும் வீட்லயே விளக்காத்த மாட்டாங்க, அவங்க வீட்டுல கூட விளக்காத்த மாட்டாங்க. வேணாண்டா அடிச்ச அடி இன்னும் நமக்கு முதுகு வீங்குதுரா அப்படின்ட்டு. ஆனா உண்மையில உமாக்கா சொன்ன மாதிரி நீங்க நம்ம சிலிப்பர் செல்ல நைட்டு காப்பாத்தினது அவர் தான். அந்த மலையில இந்த குரூப் எப்படி ஏறுவாங்கிறீங்க? எங்க மலை ஏறினது எனக்கு தான் தெரியும், எப்படி ஏறுறான்னு. எப்படி ஏறுவாங்க? உங்களை பாதுகாத்தது தலைவர், அதுக்கே நீங்க அவர் உங்க சாமி அறையில அவர் படத்தை வச்சு நீங்க கும்பிடக்கூடா. எங்க உயிரை காப்பாத்தின அன்பு தலைவர் ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்கள் வணக்கங்கள் சொல்லணும்டா. ஏன்னா முத நாள் வராதுக்கு அதான காரணம். நிச்சயமா போடு இருக்கு அப்படின்னு வரல, அடுத்த நாள் வந்துட்டான். நானும் கைதாகிறேன். நம்ம வடிவேல் என்ன சொல்லுவாரு, நானும் ரவுடிதான்ட்டு அவன் தான் வண்டியில ஏறினான். ஆனா உண்மையிலேயே அந்த இடத்துலயும் சாத்தியமாக நடந்துக்கிட்டார். 2 இழுப்பு உள்ள போட்டிருந்தாங்கன்னா ஒரு வயலும் இனிமே தமிழ்நாட்டுக்குள்ள தலை வச்சே படுக்க மாட்டான். ஏன்னா எதுக்கு நான் சொல்றேன்டா, எலெக்ஷன் நெருங்கிருச்சு, இன்னமும் எந்த ரூபத்திலேயாவது வரணும்னு நினைச்சிட்டு இருக்கான். இனிமே எந்த ரூபத்தையும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு திருப்பரங்குன்றத்துல ஒரு பெரிய ஆப்பு பிஜேபிக்கு வச்சது இந்த RSS கூட்டம். இனிமேலும் தலை வச்சு படுக்காதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுக்கு அதை நான் சொன்னேன் அண்ணன்ட்ட, இந்த திராவிடன் வச்சிருந்த எத்தனை கட்சிகள்னா இதுக்கு போராட்டத்தில் உள்ள வருது. ஒன்று திராவிட மக்கள், இது திராவிட இயக்க தமிழ் பேரவை, இன்னொன்று நம்ம திராவிட கழகம், இன்னொன்று எங்கள் கோவை ராமகிருஷ்ணன் குரூப்பு, அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம். இந்த திராவிடம் பேரில் வச்சிருந்த மணியண்ணா, இது இவ்வளவு பேர் தாங்க இதுக்கு எதிர்க்கிறோம். இவங்க தானே உண்மையான திராவிடன். இந்த திராவிடன் வச்சிருந்த மத்தவங்க இருக்கான் பாருங்க, தாவேக்கா, அதிமுக, வெங்காயக்கா, ஏர்படிக்கா, இவெல்லாம் இனிமேல் திராவிடத்தின் பேரை வச்சுக்கிட்டாலே அடிக்கணும். ஏன்னா எதுக்கு ஊர் வருதோ அன்னைக்கு நீ போராட வரலடா, நீ இதெல்லாம் இதுக்கு தாண்டா முன்னாடி வரணும். அது நம்ம இபிஎஸ் சொல்றாரு. என்னென்ன சொன்னாரு, திமுக ரொம்ப பக்குவமா நடந்திருக்கணும், திமுகவுக்கு அட்வைஸ் கொடுத்தாராம் மூதேவி. அதை விட்டுருந்தா இப்ப உங்க ஆட்சி நடந்ததுல இதே மாதிரி அந்த நில அளவை தூண்ல நீங்க விளக்கு வச்சிருந்துருக்கலாமா? ஏன் வைக்கல? ஏன்னா இது முருகன், மக்கள், தமிழன் எல்லாம் சம்பந்தப்பட்டது. அப்போ ஒருத்தனுக்கு ஊத்தணும்னா என்ன எடுத்து ஊதுறனாவது நினைச்சுக்கணும்ல, எதை எடுத்து ஊதுறனா நினைச்சுக்கணும்ல. ஓட்டுங்கிற ஒரு பிச்சைக்காக நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தன் வாயை பொத்திட்டே இருக்கான். இப்ப புதுசா சேர்ந்த நம்மால ஒருத்தர் சொல்றாரு, அவர் வாயை பொத்திட்டு இருக்கிறது சரிதாங்கிறாரு. வாயை பொத்திட்டு இருக்கிறது சரிதான் அப்படிங்க. ஆமா உங்களால் தானே அவர் சிலிப்பர் செல்லு, அங்க இருக்கிற சிலிப்பர் செல்லு, அவர் பொத்திக்கிட்டு இருக்கிறது சரிதான் அப்படின்னாரு. அடே அவன் பொத்திக்கிட்டு தான் இருக்கணும், கரெக்ட் தான். ஆனா என்ன வருத்தம்னா, இத எதிர்க்க வேண்டிய எல்லாருமே இந்த ஓட்டுங்கிற ஒரு பிச்சைக்காக எல்லா நவதுவாரத்தையும் மூடிக்கிட்டு உட்கார்ந்துருக்கான் பாருங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. இருந்தாலும்
இப்ப போராடுகிற இந்த திராவிட இயக்க திராவிட மாடல் தலைவர்களும் நம்ம அவங்களோட சேர்ந்து நம்ம எல்லாருமே பிஜேபிக்கு வைக்கிற மிகப்பெரிய ஆப்பு வச்ச ஆப்பு திருப்பரங்குன்றம் தான். இனிமேலும் இந்த திருப்பரங்குன்றத்தில் வச்ச ஆப்பு மாதிரி எதிர்காலத்துல நீ எந்த சந்துக்குள்ள வந்தாலும்